ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வாழ்க்கையில் ஒரு முறை தோத்துட்டா திரும்ப ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிருந்தேனா என் வாழ்க்கை எங்களை தான் அப்படின்னு புரிய வச்ச ஒரு நல்ல மனிதனோட கதை தான் இது. சரி உருவா பார்த்துக்கலாம். அது எப்படா விட முடியும்? என் கண்ணு முன்னாடியே படிக்கிற பசங்க குடிச்சிட்டு ரோட்டில் விளையாட பார்த்து நல்லா சும்மா இருக்க முடியலடா. சரி நீ மட்டும் இவங்க நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லா செய்யணும்னு நினச்சா போதுமா? அவங்க நினைக்க வேணாமா? நாம் நினைக்க வைப்போம். நம்ம சொன்னால் எங்கடா அவங்களாம் கேட்க போகிறானுவ, புரியுதா? நம்ம சொன்னால் கேட்க மாட்டானுங்க தான். ஆனால் அப்பா அம்மா போகிற கஷ்டத்தை சொன்னால் மாற வாய்ப்பு இருக்குல்ல. இந்த வயசுலாம் படிப்பு தான்டா முக்கியம். இல்லைன்னா நம்மள மாதிரி அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி தானே வேலை பார்க்கணும். நம்ம தான் படிப்பு இல்லாமல் இப்படி கஷ்டப்படுறோம், அதே மாதிரி அவனும் கஷ்டப்படக்கூடாதுடா. சரி நான் வேணா ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு எல்லாரும் வர சொல்லி நம்ம பேசுவோம், சரியா? ஏய் கண்ணாடி கேட்டுறா. சொல்லுண்ணா. எல்லாம் எதனால்டா குடிக்க ஆரம்பிச்சுங்க? சொல்லுங்கடா. 2 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ண விட்டு போயிடுச்சு, அதான். நீங்கள் 2 பேரும் எதுக்கு சார் ஆரம்பிச்சிங்க? இல்லைண்ணா, பசங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். டைரக்டர் சார், நீங்கள் அதனால் குடிக்க ஆரம்பிச்சிங்க? ஒரு வருஷமாக யூடியூப்பில் வீடியோ எடுத்து போனேன்னா ஒன்று ஈச் ஆகல, அதான் குடித்தேன். உங்களுக்கு தானே பிரச்சனை? ஆமாண்ணா. இதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் உங்ககிட்ட. சரி போங்க. இங்கே எதுக்கு கொண்டு தானே கேட்குறீங்க? இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா வெயிலில் வேர்வை சென்ற இடம்டா இது. இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துருந்தா குடிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு சந்தோஷம் ஒன்று கேட்குதா? முதல்ல அப்பா அம்மா போகிற கஷ்டத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் ஓடுவீங்க. முதல்ல படித்த அப்பா அம்மா டிகிரி வாங்கி கொடுங்கடா. அந்த சந்தோஷத்தோட அந்த சந்தோஷம் பேர் சொல்கிறேன். எதுக்கு டிகிரி வாங்கணும்னு சொல்கிறேன்னு புரியுதா? கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு அந்த டிகிரி அப்போலாம் கையில் வாங்கி தந்தானே நம்ம அப்பா அம்மா ஏங்குறாங்க. நம்மளுக்கு தான் சந்தோஷம். படித்து அழகாக நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். இதுக்கப்புறமா ஒழுங்காக இருங்கடா. இந்தமாரி சொல்லித்தர ஆள் இல்லைண்ணா, இப்போ புரிய வச்சிட்டேண்ணா. இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். இந்த உலகத்தில் நான் அதான் கடைசி பொண்ணா? உலகத்தில் வேறு எந்த பொண்ணுமே கிடைக்காத உனக்கு. உனக்குன்னு குடும்பம் இருக்குது, முதல்ல அதை நினச்சிப்பாரு. படிப்பு தானே நமக்குலாம் வாழ்க்கை. நாங்களாம் படிக்காமல் அவங்ககிட்ட கை கட்டி வேலை பார்க்குறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், உன் வாழ்க்கை உன் கையில் தான், சரியா? இதுக்கப்புறம் நீ மாறாது உன் விருப்பம். இதுக்கப்புறம் நான் திருந்துடுறேன், நான் நல்லா படித்து டிகிரி வாங்கி தரேன் வீட்டுக்கு. நான் பஸ்லாம் மேலே எடுத்துக்கணும் தான் நான் பார்க்குறேன், ஆனால் தோத்துக்கிட்டு தானே இருக்கேன். வாழ்க்கையில் தோத்துட்டா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் நினைக்கணும். தோத்துட்டே இருக்கணும்னு என்றைக்கும் கைவிடக்கூடாது. என்றைக்காவது நீ பட்ட கஷ்டத்துக்காக ஒரு நாள் பலன் பெறுவேன். அது வரைக்கும் நீ ஸ்டார்ட் பண்ணி விடாத. படிப்பு தான் வாழ்க்கையில் முக்கியம், அதையும் நீ கைவிட்டுறாத. நான் திரும்பவும் சொல்கிறேன், உன் வாழ்க்கை உன் கையில். போய் ஜெயிச்சிட்டு வா. அவர் சொன்னதில் படிப்பையும் நம்பிக்கையும் எதுக்காக விட்டு கொடுக்கூடாதுன்னு அப்போ முடிவு பண்ணேன். என்னுடைய நம்பிக்கை கைவிடக்கூடாதுன்னு எடுக்கப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் தான் இது. வாழ்க்கை உன் கையில்.